கொஸ்டின்ல நம்ம ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா? இப்ப ஸ்ரீதேஷ்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. உங்களுக்கு ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரியலன்னா நான் சொல்றேன். ஸ்ட்ரிங்னா லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். இதே நம்பர்ஸ்ல குடுத்திருந்தாங்கன்னா அது இன்டிஜர்ஸ். ஓகே கைஸ். இப்ப வந்து ஸ்ரீதேஷ்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. எப்படி நம்ம வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் எப்படி ஹச், எஸ், இ, டி இந்த மாதிரி பின்னாடியிலிருந்து பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போமா? நேம்னு ஒரு வேரியபிள்ல ஸ்ரீதேஷ் இருக்கா? என்ன பண்ணணும்னா நம்ம இதுக்கு ஸ்லைசிங் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறோம். இதை நான் கமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். இந்த மெத்தட் பேர் ஸ்லைசிங். ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு மெத்தடு. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் போட்டுட்டு நம்ம இந்த வேரியபிள் நேம் போட்டுடலாம். நேம்னு இதுக்குள்ள ஸ்கொயர் பிரேசஸில் கோலன் கோலன் -1 இப்படி போட்டிங்கன்னா இப்போ ரன் கொடுப்போமா? இப்போ நமக்கு பின்னாடி வந்து பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? HSEDRS அவ்வளோதான் கைஸ். இந்த இந்த மெத்தட் பேர் தான் ஸ்லைசிங். இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த 2 டாட் இருக்குல்ல, கோலன் 2 கோலன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் கோலன் வந்து ஸ்டார்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த செகண்ட் கோலன் வந்து எண்டுன்னு அர்த்தம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ளஸ் மைனஸ் எடுத்துட்டு ப்ளஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஸ்ரீதேஷ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ இதுவே இங்கே மைனஸ் போட்டோன்னா பின்னாடி இருந்து பிரிண்ட் ஆகுது. இதுலேயே உங்களுக்கு ஒரு கெஸ் வந்திருக்கும். ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா முன்னாடியிலேருந்து தான் போகும், லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும். மைனஸ் போட்டிங்கன்னா லாஸ்ட்லேருந்து முன்னாடி வரும். ஓகேங்களா? இதுதான். இப்போ இந்த கோலன் எதுக்கு இந்த ஸ்டார்ட் என்னன்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட்னா வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிறது. இந்த செகண்ட் கோலன் இருக்குல்ல, அது வந்து எண்டுனா ரைட்லேருந்து லெஃப்ட் போகிறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, யூஸ்வலாக இதுக்குள்ளே தான் நம்ம டைப் அடிப்போம். ஓகேங்களா? இதுக்குள்ளே ஏதோ ஒரு டைப் அடித்து பிரிண்ட் பண்ணுவோம். ஆனால் அதை நம்ம மூடிட்டோம். ஸ்டார்ட்டும் கிடையாது, இப்போ எண்டும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. இதுக்கப்புறம் உள்ள நம்பர் போடுறது தான் அது பார்த்துட்டு அது பிரிண்ட் பண்ணும். அதனால தான் இது ஸ்லைசிங் மெத்தடு. இப்போ இதுவே நான் இந்த ஒன்றுக்கு பதிலாக இங்கே 2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், SEEHன்னு வருது. இது ஏன் இப்படி வருதுன்னா, எஸ்ஸு ஆரை விட்டுடுச்சு, இ டியை விட்டுடுச்சு, இ அதுக்கப்புறம் ஹச் ரெண்டு ரெண்டா பிரிண்ட் ஆகும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் யூஸ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கவுண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேப். இப்போ -2ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன ஹச்சு ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பரு, டி போட்டு இன்னொரு நம்பரு, அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஸ்டார்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இப்போ இந்த 2க்கு பதிலாக இப்போ நான் இந்த 2வது கோலன் எடுத்துட்டேன். இப்போ நான் 1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா ஸ்டார்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்டார்ட் நான் சொன்னேன் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகுங்க. இப்போ நான் இதே இடத்துல மைனஸ் போட்டோன்னா SREDSH வருது. மைனஸ்னால கடைசியிலேருந்து வரும்னு சொன்னேன்னா, ஆனால் ஸ்டார்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து போயிட்டு கடைசி இந்த -1 மட்டும் எடுத்துரும். அவ்வளோதான் கைஸ் பேசிக்காக. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவர்ஸ் சிஸ்டம் எப்படி பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஸ்டார்ட் எண்டு ரெண்டு ரெண்டு கோலன் போட்டுட்டு -1 போட்டோன்னா நமக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும் பின்னாடியிலேருந்து. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. பபாய்.